வணக்கம். அஹ், நான் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மார்த்தாண்டம் என்ற கிராமத்தில் சிங்களர் தெரு என்ற பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரத்தில் எனது வீட்டை ஆளில்லா நேரத்தில் வீட்டின் கதவை பூட்டை உடைத்து வீட்டினுள்ளே சென்று வீட்டில் உள்ள பொருட்களை வெளியே தூக்கி எறிந்து வீடை பூட்டி வீடை எங்கள் நிலத்தையும் என் வீட்டையும் அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என் என் என்ற நோக்கத்தில் அபகரித்திருக்கிறார்கள். நான் ஊரில் இல்லாத நேரத்தில் இந்த காரியம் அரங்கேறி இருக்கிறது. எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் தரப்படவில்லை. என்ன காரணத்திற்காக இவ்வாறு எங்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருக்கின்ற பொருட்களை வெளியே தூக்கி வீசிவிட்டு வீடை கைப்பற்றி இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க வேண்டிய செயல். நான் நேற்றைய முன்தினம் ஒரு பதிவினை இணையதளத்தில் நான் ஒரு காணொளியை நான் பதிவிட்டிருந்தேன். அதிலும் நான் குறிப்பிட்டது போல ஆகஸ்ட் 7ஆம் தேதி என் வீட்டை முன்பின் தெரியாதவர்கள் வந்து என் வீட்டை அபகரித்திருக்கிறார்கள். இதை காண்கின்ற இந்த காணொளியை காண்கின்ற அரசு ஊடகங்கள் இதை கவனத்தில் எடுத்து இந்த ஊரில் இந்த பகுதியில் எங்கள் இடத்தினை வந்து ஆய்வு செய்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க எனக்கும் என் குடும்பம், நானும் என் மனைவியும் தான் அந்த வீட்டில் நாங்கள் இருவரும் நாங்கள் குடியிருந்து வந்தோம். என் பெற்றோர் காலம் சென்றாயிட்டு. எங்களை அந்த வேறு நாங்கள் அங்கு இல்லாத பொழுது அந்த வீட்டையும் நிலத்தையும் பராமரிக்க வேறு யாரும் அங்கு இல்லாத சமயத்தில் இந்த அத்துமீறல் செயல் செய்திருக்கிறார்கள். இதை நான் கண்டித்து இந்த பதிவினை நான் பொதுமக்கள் கவனத்திற்காக, பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக நான் இதை பகிர்கிறேன். அரசாங்கம் இந்த காணொளியை பார்த்து நிச்சயமாக இந்த காணொளியை கவனத்தில் எடுத்து இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஊருக்கு சென்று இந்த காரியத்தை தொடர்ந்து முன்னோக்கி எடுத்து செல்ல எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் நான் இங்கு வேலை பார்க்கும் இடத்தில் இப்பொழுது எனக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆதலால் எனக்கு உடனடியாக ஊருக்கு செல்லவும் எனக்கு ஒரு முடியாத நிலைமையில் நான் இங்கு சிக்கியிருக்கிறேன். தயவுசெய்து
தமிழ்நாடு அரசாங்கம் என்னுடைய இந்த இழப்பீடை எனக்கு திரும்பி பெற்றுத்தர நான் உங்களோடு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். என்னுடைய பெயர் ஜெரோம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டாரம் மார்த்தாண்டம் சிங்களேர் தெரு தெருவில் வசிக்கும் தமிழ் குடிமகன். எனவே நிச்சயமாக எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக இப்பொழுது புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கவனத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் கடவுளிடம் மட்டும்தான் என் குறைகளை நான் வைத்து நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்து வருகிறேன். எனக்கு பிரியமான ஜனங்களே, நாங்கள் காசு கொடுத்து வாங்கின இடமோ அல்லது நாங்கள் குடியேறின இடமோ கிடையாது. இது எங்கள் குடும்ப சொத்து, எங்கள் குடும்ப பூர்வீக சொத்து. இந்த சொத்தை நீதிமன்றம் தவறான விசாரணை நடத்தி தவறான விதத்தில் தீர்ப்பளித்து தவறான நபருக்கு இந்த நிலத்தை கையகம் பண்ணி தவறான நபருக்கு கொடுக்க முயல்கிறார்கள். இதை இந்த குமரி மாவட்டம் நீதிமன்றம் செய்கின்ற இந்த செயல் ஒரு நடுத்தர குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு விடுவதற்கு இது சாத்தியமாக அமையக்கூடாது. ஆதலால் குழுத்துறை நீதிமன்றம் இந்த பிரச்சனையை நிச்சயமாக ஒரு முறை கூட பரிசீலித்து, நாங்கள் 2 வாரிசு இருக்கிறோம் எங்கள் பெற்றோருக்கு. என் தகப்பனார் மருத்துவமனையில் அவர் மருத்துவமனையிலும் வீட்டிலும் மாறி மாறி திரும்ப மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்தபடியினால் இந்த நீதிமன்றத்தில் நடந்த அழைப்பு பிரதிகள் ஒன்றும் எங்கள் கையில் கிடைக்கவில்லை. அந்த நேரம் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் தபால் எங்களுக்கு முறையாக எங்கள் கையில் கிடைக்காத சூழ்நிலையில்தான் இந்த விசாரணை, அதாவது நாங்கள் இந்த விவாதத்தில் நீதிமன்ற விவாதத்தில் தக்க நேரத்தில் என் தகப்பனாரால் அதில் அவரால் அதை விவாதத்தில் தொடர முடியவில்லை. காரணம், நான் அங்கு ஊரில் இருந்த பொழுது என்னுடைய மேற்படிப்பை முடித்துவிட்டு ஊரில் நான் வேலை தேடின பொழுது ஊரில் எங்களுக்கு ஒரு அரசு வேலைக்காக அங்கு பல்வேறு துறைகளில் முயற்சித்த பொழுதும் என் பிரயாசம் வாய்க்கவில்லை. அநேக வாய்ப்புகளுக்காக நான் காத்திருந்தும் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு
ஒரு இக்கட்டுக்குள் ஆக்கப்பட்டு அதன் பிற்பாடுதான் வீட்டின் சூழ்நிலைமை மிகவும் எங்கள் சூழ்நிலை மிகவும் வருத்தத்திற்குரிய சூழ்நிலையாய் இருந்தது. அன்றைய நாட்களில். எனவே என்னுடைய தகப்பனாரை நான் பார்க்க வேண்டும், அவரை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்றால் வேறு மருந்து செலவு இதர செலவுகளுக்கு கூட நான் வெளியூருக்கு வந்துதான் எனக்கு வெளியூருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் வெளியூருக்கு சென்று தான் என் பெற்றோருக்கு நான் அவர்களுடைய செலவு பணங்கள் இங்கிருந்து தான் அவர்களுக்கு நான் வேலை செய்து அவர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதன் காரணமாக நான் என்னுடைய பெற்றோரோடு கூட சேர்ந்து அந்த பண தேவைகளை ஈட்டுவதற்கு முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. எனவே நான் வெளியூருக்கு செல்ல வேண்டியதாயிற்று. எனவே அந்நாட்கள் என் பெற்றோரும் அப்பொழுது வீட்டில் அந்த நேரத்தில் வீட்டில் யாருமே கிடையாது. அப்போது இங்கே நீதிமன்றத்தில் இருந்து அவங்க அனுப்புகிற சமன்ஸ் அவங்க அனுப்பக்கூடியதான அந்த வாதிட வேண்டி அவங்க அனுப்பி தர தபால்கள் ஒன்றும் சரியாக எங்கள் கையில் கிடைக்காதனால எங்களால் அந்த கேஸு, அதாவது இந்த கேஸுடைய முக்கிய காரணம் என்னன்னா, எங்கள் நிலத்துடைய பக்கத்தில் ஒரு, அதாவது எங்களுக்கு மொத்தம் 10.25 சென்ட் பூமி இருந்தது கடைசியாட்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு மொத்தம் 22.5 சென்ட் பூமி எங்ககிட்ட மொத்தம் இருந்தது. அந்த 22.5 சென்டில் நாங்கள் 3.5 சென்ட் நாங்கள் ஒரு நபருக்கும் 2.5 சென்ட் நாங்கள் மற்றொரு நபருக்கும் நாங்கள் விற்றிருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் 7 அடி பாதை நாங்கள் விட்டு கொடுத்துருக்குறோம். அதாவது எங்கள் கண்டம், எங்கள் 10.25 சென்ட் நிலம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நிலமும் வீடும். அந்த 10.25 நிலத்தில் தான், நிலத்துக்கு முன்ன தான் அவங்க இடத்துக்கு போய் வரக்கூடிய பாதை. அது நாங்கள் 7 அடி 2 பேருக்கும் நாங்கள் ஒரே அளவில் நாங்கள் அளந்து நாங்கள் அவங்களுக்கு போக்குவரத்து உரிமை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு 4.5 சென்ட் இப்போது எங்கள் மேலே வழக்கு தொடுத்திருக்கிற இந்த ஸ்டீபன் ஜான் என்கின்ற ஒரு நபர் எங்களிடம் இருந்து 4.5 சென்ட் வாங்கினார். முதல்ல அந்த 4.5 சென்ட் வாங்கினதும் அவர் பணம் முழு பணத்தை அவரால் கொடுக்க முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு முதல்ல 2.5 லட்சம், அடுத்தது 4 லட்சம் அப்படின்னு, அது மொத்தத்தில் ஒரு சென்ட்டுக்கு 2.5 லட்சம் வச்சு வாங்கினார். அந்த இடத்த 4.5 சென்ட் தான் அவர் வாங்கினது. மொத்தம் 4.5 சென்ட் வாங்கினதுக்கு மேலே கூட 1.5 சென்ட் அந்த அவருக்கு பேரில் வாங்கலை. கூட 1.5 சென்ட் வேற ஒரு ஆளுக்கு பேரில் இவர்
அதே நபர் அந்த முதல்ல 4.5 சென்ட் நான் வாங்கினாருன்னு சொன்னேன் இல்லையா, அதே நபர் வந்து இன்னொரு நபர் பேரில் 1.5 சென்ட் வாங்குறார். அந்த இன்னொரு நபர் வந்து இவருடைய ஃபேமிலியில் ஒருத்தர். அப்படி 6 சென்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த நபர் வாங்கியிருக்கார். அப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய 10.25 சென்டில் தான் எங்கள் வீடும் மீதி உள்ள இடமும் காலி தரையும் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த இடத்த அபகரிக்கிற நோக்கத்தில் தான் இப்போது நாங்கள் வந்து ஊரில் கிடையாதுன்னா அப்பா இறந்து சுமார் 3 வருஷம் ஆகுது. அதாவது அப்போது அப்பா இறக்குறாரு. அப்பா இறக்குறப்போ வந்து என்னுடைய அதாவது என்னுடன் பிறந்த என் சகோதரன் அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பிள்ளையும் இருந்தது. அந்த டைமில் அண்ணனுக்கு ஃபேமிலி அண்ணனுக்கு ஒரு பிள்ளையும் கூட இருந்து, நான் அந்த டைம் மேரேஜ் ஆகி எனக்கு பிள்ளை இல்லை. நாங்கள் அந்த டைம் மேரேஜ் ஆகிட்டு நாங்கள் வந்து அப்பா வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதுனால மறுபடி வெளிநாட்டுக்கு போகணுமா வேண்டாமா அந்த ஒரு நிர்பந்தம் இருந்த காரணத்தினால அதுக்கப்புறமா அப்பா இறக்குறாரு. அப்பா இறந்தப்போ வந்து அப்பா இறக்குற வேளையில் சொத்து வந்து அதாவது எங்களுடைய தாத்தா பாட்டி வந்து எங்கள் அம்மா அப்பா காலம் கழிஞ்சிட்டு அந்த சொத்து எங்கள் 2 பேருக்கும் சொந்தம். எங்கள் 2 பேருக்கும் அந்த சொத்தில் அவகாசம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து லேண்டை வந்து 2ஆக பிரிக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போது என்னாச்சு, வீடு வந்து ஆக்சுவலாக வந்து நேர் பாதியாக இல்லை. அதாவது இப்போ வாரிசுக்கு சொத்து பிரிக்கிறதா இருந்தால் இருக்கிற சொத்தில் 2 பேருக்கும் சம பங்கு உண்டுன்னு அரசு சொல்லுது. ஆனால் இப்போ எங்களுக்கு லேண்டும் அந்த வீடும் எப்படி இருக்குதுன்னா, அந்த லேண்டுடைய முக்கால்வாசி வீடு இருக்குது. ஸோ அந்த வீடு வந்து நாங்கள் அந்த வீடை வந்து இடிக்க வேண்டாம். அந்த வீடை வந்து இப்போ லேண்டை டிவைட் பண்ணால் அந்த வீடை வந்து இடித்து தான் அந்த லேண்டை வந்து 2ஆக வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நாங்கள் வந்து வீடை வந்து காரணம் நாங்கள் பிறந்து வாழ்ந்த வீடு, எங்கள் அப்பா அம்மா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடியிருந்த வீடு, அவங்க காலம், அதுக்கப்புறம் அவங்க தலைமுறை, நாங்கள் வாரிசு பிள்ளைங்க. நாங்கள் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த 4.5 சென்ட் ஒரு ஆளுக்கு, அதாவது என்னுடைய மூத்த அண்ணன்
மூத்த அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக அதாவது இப்போவும் அந்த அண்ணன் வந்து வெளிநாட்டுக்கு காலேஜில் சேர்ந்து அவன் வந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக டிகிரி முடிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அவனை அனுப்பி வச்சாங்க. ஆனால் அவன் அங்கே போயிட்டு தொடர்ந்து அவனால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு. காரணம், இந்த லேண்டை அவங்க வந்து சேல் பண்ணப்போ அந்த 4.5 சென்ட் அவங்க அந்த ஆளுக்கு சேல் பண்ண அந்த டைமில் அந்த 4.5 சென்ட் வாங்கின அந்த ஸ்டீபன் ஜான் என்கின்ற அந்த நபர் அந்த லேண்டுக்குள்ள தொகையை முழு தொகையாக கொடுக்காம துண்டாக இழுத்து அந்த பணத்தை வந்து பிரயோஜனம் இல்லாமல் எங்கள் அப்பா கையில் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் இருந்து அப்பாவுக்கு வந்து ஒரு டவுட்டு, சந்தேகம், என்னுடைய மகனை வந்து வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பிட்டும் அவங்களால வந்து அந்த ஃபீஸ் அவங்களால கொடுக்க முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு உள் மனசில் ஒரு பயம் உறுத்திட்டே இருந்தது. இது ஒரு பக்கம். தொடர்ச்சியாக அந்த இடத்த வாங்கின அந்த நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த விலைக்கிரயத்தை வந்து எழுதி கொடுத்த என்னுடைய அண்ணன், அதாவது என்னுடைய உடன் பிறந்த என்னுடைய அண்ணன் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து 7 அடி வழி தான் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எழுதி கொடுத்தது. ஆனால் அந்த 7ன்னு அதில் எழுதின அந்த எண்ணின் அந்த எண்ணை 9ஆக அதை வந்து அதை திருத்தி அந்த டாக்குமெண்ட்டை வந்து பதிக்கும்போது வந்து அந்த டைமில் யாரெல்லாம் அந்த பத்திர அலுவலகத்துக்கு யாரெல்லாம் போனாங்க, யாரெல்லாம் கூட இருந்தாங்க, எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியாது. காரணம், நான் அங்கே ஊரில் அதாவது நான் சின்ன பையன், நான் அந்த டைமில் சின்ன பையனாக இருந்தேன். இவங்க அவசரமாக அண்ணனுக்கு 12th ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிக்க போகிறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த மேல் படிப்புக்காக அண்ணனுக்கு வந்து கவுன்சிலின் அடிப்படையில் அண்ணனுக்கு வந்து மெடிசின் சீட்டு கோட்டா வந்து கிடைக்குது. ஸோ வந்து அண்ணனுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு, அவனுக்கு வந்து மெடிசின் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. அப்போ வந்து 12th அண்ணனுக்கு வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து சயின்ஸ் பிரான்ச்சு. ஸோ மெடிக்கல் சூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து அடுத்து படிப்படியாக அண்ணனை வந்து மேற்கொண்டு செய்ய வேண்டிய அப்பாவுடைய கடமையை வந்து அவர் வந்து ப்ராப்பராக அவர் வந்து ஸ்டெப் எடுத்தார். அந்த லேண்டை வந்து எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்கும்போது வந்து நான் இது சொன்னேன் இல்லையா, வழி பிரச்சனை அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க பத்திரத்தில் வந்து அந்த
அந்த படிப்புக்கு வேண்டி இடத்த விற்க வேண்டிய அந்த அந்த அவசரத்தில் அந்த பத்திரம் எழுதினப்போ அந்த 7ன்னு அவங்க எழுத்தால் எழுதாமல் அந்த வழி 7 அடின்னு எண்ணுனால் எழுதி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவும் செய்கிறாங்க. அது பதிஞ்சதுக்கு அப்புறமாட்டு வந்து திடீர்னுட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்து எல்லைக்கல்லை வந்து அளக்கிறது, தொடர்ச்சியாக இந்த வேலை வந்து எல்லைக்கல்லை பிடுங்கிறது, அளக்கிறது, எல்லைக்கல்லை மாற்றி போடுறது, திரும்பவும் அளக்கிறது, திரும்ப எல்லைக்கல்லை வந்து மாற்றி வைக்கிறது, இப்படி வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற செடிகளை வந்து வெட்டுறது, அப்புறமா வேறு வண்டி ஏதாவது கொண்டு வந்து வீட்டு வாசல் நடையில் ஏற்றுறது, இந்த மாதிரி ரொம்ப ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனையாக அது வந்து இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணி எங்களை வந்து வம்புக்கு இழுத்துட்டே இருந்தார் அந்த ஆள். அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் நான் வந்து காலமாக ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்னு காலமாக வந்து வீட்டு வெளியில் பல்லு விளக்கிட்டு நிற்கிறேன். அப்போ ஒரு நாள் இந்த ஆள் வந்து ஒரு கையில் ஒரு பையும் அந்த ஆளும் வேறு அந்த 1.5 சென்ட் இடம் வாங்கினாருன்னு சொன்னேன் இல்லையா, வேற ஒரு ஆள் மாதிரி, அந்த ஆளும் வராங்க. இவங்க 2 பேரும். நான் அந்த டைம் வந்து ஒரு 10th படிக்கிறேன்னு நினைக்கிறேன், 10th 11th படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். திடீர்னுட்டு வந்துட்டு தம்பி நீ இங்கே வாப்பா என்னை கூப்பிட்டு இந்த வழி எனக்கு எத்தனை அடி தெரியுமா, இந்த வழியை நான் வந்து எத்தனை அடி சொல்லி நான் இந்த இடத்த நான் வந்து வாங்கியிருக்கேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் வீடை கட்டி வச்சிருக்கிறீங்க, அதாவது இந்த இடத்த கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த வீடு வந்து இந்த 9 அடி நாங்கள் இப்போ விட்டு கொடுத்துருக்குறோம், 9 அடி, அதுக்கு முன்னாடி அந்த 2 அடியில் வீடும் சேர்ந்து தான் இருந்தது. அப்புறம் இந்த ஆள் வந்து நான் இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நான் சொல்ல வரேன். 9 அடியில் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 அடி நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடை வந்து கட்டடத்தை, காரணம் அந்த கட்டடம் நாங்கள் வந்து வாழ்ந்து வர்ற வீடு, நான் வீடை தான் கட்டடம்னு சொன்னேன். அந்த நீயா அவர் வந்து என்ன முதல்ல தம்பின்னு கூப்பிடுறாரு. அடுத்தது வந்து அவர் வந்து கொஞ்சம் வேறு டைப்பில் பேசுகிறாரு. தம்பி அந்த ஒன்றில் நீயா அந்த இடத்த இடித்து எனக்கு வழியை சரி பண்ணி கொடு, இல்லைன்னா அந்த வீடை வந்து நானே வந்து இடித்து போட்டுட்டு நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு வந்து ஒரு முரண்பாடான பேச்சுவார்த்தையில் வந்து அவர் வந்து இழுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அதை பேசிட்டு சொல்லிட்டு எனக்கு அண்ணனையும் வந்து
அவன் தான் எழுதி கொடுத்தான், உனக்கு அண்ணன் எங்கே, உனக்கு அண்ணனை கூப்பிடு, நான் அவன்கிட்ட கேட்கட்டு, எனக்கு வழி எங்கேன்னு நான் கேட்கட்டு அப்படின்னு கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சண்டைக்கு வர்றது மாதிரி என்கிட்ட வந்து கொஞ்சம் டென்ஷனாக கேட்டார். எனக்கு கொஞ்சம் பதட்டாச்சு. அப்போது நான் அந்த டைமில் வந்து அப்பாவும் வீட்டில் இல்லை. அப்பா வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுவார். கடைக்குனாக்கா எங்களுக்கு கடை இருக்குது. அந்த கடை வந்து 4:30 நாங்கள் திறந்துருவோம். பழக்கடை இருக்குது. பழக்கடை, ஸ்டேஷ்னரி ஷாப் அந்த மாதிரி வந்து தொழில் அந்த டைமில் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் வாங்கின டைமில் இது காலமை இப்படி வீட்டில் ஆள் இல்லாத நேரம் வந்து என்கிட்ட வந்து இந்த ஆள் வந்து இப்படி பேசினார். பேசிட்டு வந்து அந்த பிரச்சனை அன்னைக்கு பேசிட்டு போயிட்டு, அப்போ நான் சொல்கிறேன், யாரும் இல்லை வீட்டில், யாரும் இல்லை, நீங்கள் அப்பாட்ட நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க, அண்ணன் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசி அனுப்பி விட்டுட்டேன். அப்புறமா வந்து மறுநாளைக்கு காலமை இந்த ஆள் வந்து அன்னைக்கு அந்த ஆள் நான் சொன்னேன் வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொன்னேன். இவர் கையில் ஒரு பை வச்சுருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கைக்குள்ளே வந்து வெட்டுக்கத்தி இருக்குது. அந்த வெட்டுக்கத்தி இல்லை, அது ஆக்கத்தின்னு சொல்லுவாங்க, ஆக்கத்தி. அது என்ன, அது வெப்ப நாட்டு கொண்டு வந்தாரா, இல்லை ஏதாவது சண்டை வந்ததுன்னா எங்களை சாட்சி தள்ளலாம் கொண்டு வந்தாரா, இல்லை எதுக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியாது. அது கொஞ்சம் காரசாரமாக என்கிட்ட வந்து இப்படி எமோஷன் ஆகி பேசினதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அந்த நாங்கள் வந்து நடப்பாதைக்குன்னு வீட்டுக்கு முன்பக்கத்தில் வந்து நடப்பாதைக்கு கொஞ்சம் வீதி வந்து நாங்கள் அதிகமாக தான் சும்மா தான் கடந்து, அது எங்கள் பராமரிப்புக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் வந்து அது முன்னாடியே அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 பலாமரம் தை நின்றுது. அந்த ஃப்ரெண்டில் நின்ன மரங்களை எல்லாத்தையும் அந்த இவர் கையில் வச்சிருந்த அந்த ஆக்கத்தியை வச்சு எல்லாம் சர மாதிரி அந்த ஆக்கத்தியை வச்சு மரங்களை வந்து 2 பேருமா கூட ஒரு ஆள் நின்னார். அவர் வந்து பார்த்துட்டு நிற்கிறாரு. இவர் வந்து அந்த ஆக்கத்தை எடுத்து அந்த மரங்களை சர மாதிரியாக வெட்டி சாய்ச்சிட்டு, உங்கள் 2 பேரையும் நாங்கள் உங்கள் அப்பா அம்மா நொண்டி நடக்கிறது போல் உங்கள் 2 பேருக்கு காலையும் நான் இப்போ வெட்டின மாதிரி, இந்த மரத்தை நான் செஞ்சது மாதிரி உங்கள் 2 பேருக்கு காலையும் நான் வந்து நொண்டி ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சபதம் சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்டார். போனாரா. அப்புறம் இதை நான் வந்து எனக்கு புரியல, என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன மின் விரோதம் இருக்குது, எதனால் இவர் வந்து இப்படி மரங்களெல்லாம் இப்படி அண்ணன் எங்கேன்னு என்னட்ட தேடினார், மரங்களெல்லாம் எதுக்கு வெட்டினார், எனக்கு சுத்தமாக எதுவும் புரியலை. நான் என்ன பண்ணேன், பல்லும் விளக்கலை, எதுவும் விளக்கலை. நான் வாயை மட்டும் கழுகிட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன்.
அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, இப்படி காலமாக அப்பா 2 பேர் வந்திருந்தாங்கப்பா, இப்படி அண்ணன் எங்கேன்னு கேட்டாங்க, இப்படி வழியை வந்து திருத்தித்தாங்க, இல்லைன்னா நான் வந்து கையை காலை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு போனாங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு ஒன்றும் தெரியல. நான் வந்து நான் மட்டும்தான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். அந்த நேரம் இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்தாங்க. நான் எப்படியோ பேசி சமாளித்து விட்டுட்டேன் அப்படின்னு அப்பாட்ட நான் வந்து நடந்த காரியத்தை அப்பாட்ட நான் வந்து அப்பாட்ட நான் வந்து சொல்கிறேன். அப்பா வந்து இதை கேட்டதும் அப்பாவுக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அப்பாவுக்கும் இது என்ன விஷயம், என்ன காரியம் எதுவும் அப்பாவுக்கு, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி தான் அவங்க வந்து எங்களை வந்து இவ்வளவு வளர்த்தி ஆளாக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் இது இந்த அப்போது நாங்கள் வந்து எங்களை வளர்த்தி இவ்வளவு தூரம் எங்களை வந்து பாதுகாப்பாக இவ்வளவு நாளும் வச்சுருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து அப்படின்னு நான் சொன்னதும் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு இன்னும் மனசுக்குள்ளே ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஏற்கனவே அந்த டைமே அப்பாவும் அம்மாவும் வந்து ஆக்சுவலி அவங்க அந்த டைம் நல்லா தான் இருந்தாங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கால் பலவீனம், அவ்வளோதான் 2 பேருக்கும். ஆனால் அம்மா வந்து மென்டலி கொஞ்சம் அவங்களுக்கு சில ப்ராப்ளம், டிஸார்டர் இருந்தது. என்னுடைய பாட்டியுடைய அதே சிம்டம். அவங்களுக்கு வந்து அவங்கள தெரியாமலே ரியாக்ஷன் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மென்டலி டிஸார்டர் உண்டு. ஸோ அந்த இடத்த வாங்கின அந்த ஆள், அந்த வாத்தியாருன்னு சொல்லக்கூடிய ஸ்டீபன் ஜான், அந்த நபர் வந்து மறுநாள் காலமை வந்து இதே மாதிரி வராங்க. கூடவே வந்து போலீஸும் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி நான் வந்து டாக்குமெண்ட்டில் 9 அடி வழி எழுதி தந்துட்டு அந்த 9 அடி நான் வந்து எனக்கிட்ட தாரேன்னு சொல்லிட்டு அவங்க தராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட வர்றாரு. வராரு. அதுக்கப்புறமா அவங்க வந்து போலீஸ் வந்து ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் 9 அடி நீங்கள் எழுதி நீங்கள் அந்த இடத்த வாங்கினதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போது எங்களுக்கும் அந்த டைம் வந்து டாக்குமெண்ட் நாங்களும் அதை கவனிக்கவும் இல்லை. அந்த 9 அடி எப்படி எங்களுக்கு கைவிட்டு போச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. எப்படி யார் எழுதி கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து 7 அடி வந்து தொட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்டு நாங்கள் வந்து 7 அடி விட்டு தான் 2 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த ஆளுக்கு வந்து 9 அடி கொடுக்கணும்னா எங்கள் வீடை இடித்து தான் நாங்கள் கொடுக்கணும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால எப்படி நாங்கள் வந்து 9 அடி நாங்கள் எப்படி நாங்கள் வந்து அந்த இல்லாத இடத்த வந்து கேட்குறாருன்னா நாங்கள் எப்படி அந்த டைமில் கொடுக்கறது அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே ஒரே வந்து டிஸ்கஷன் ஆனதுலேருந்து
அன்னைக்கு வந்து இவர் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுட்டார்னு நினைக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக கேஸ் வந்து அந்த வழி பிரச்சனை வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போது இந்த லேண்டு அவர் வந்து இந்த 4.5 சென்டும் 4.5 சென்ட் ப்ளஸ் அந்த 1.5 சென்ட் அந்த இன்னொரு நபர் பேர் வந்து எட்வின் ராஜ்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 2 பேரும் வந்து அந்த இடத்த வந்து வாங்கிட்டு அந்த வழிக்கு வந்து கேஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி நாங்கள் அந்த வழி வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து வழி கேஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து இப்போ வந்து இந்த லேண்டு இந்த வழி கேஸ் வழியுடைய வழக்கு இந்த நீதிமன்றத்தில் போயிட்டுருக்குது. அப்போ வந்து அப்போ அந்த டைம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நீதிமன்ற வழக்கு சம்பந்தமான காரியம் இந்த பிரச்சனையை நாங்கள் அந்த டைம் படிச்சுட்டு இருந்தோம். அப்பா வந்து எங்களை இதுக்குள்ளாடி நாங்கள் வரவிடாத அளவுக்கு வந்து எங்களை வந்து அப்பா வந்து அந்த வழக்கு அந்த இடம் வாங்கின ஆள் வழிக்கு போட்ட வழக்கை வந்து தொடர்ந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தனால அப்பா தான் வந்து இதை வந்து கண்டினியூவாக அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தான் தெரியும் என்னென்ன நடந்து கேஸ் எப்படி போயிட்டுருக்குது எல்லாமே. அப்போ வந்து இந்த வழி கேஸு ஆனதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து சொல்லிட்டாங்க, இந்த ஆள் வந்து ஏதோ கிரிமினல் வேலை பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அதாவது என் அண்ணன் வந்து அவனும் இந்த லேண்டு வந்து பத்திரம் எழுதி கொடுக்கும்போது வந்து 7 அடி தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து எங்களுக்கு 7 அடி இடம்தான் வழிக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு மொத்தம் இடம் வந்து வீட்டுக்கு முன்னாடி 9 அடி. ஒரு அடி கொஞ்சம் ஃப்ரீயாக கிடந்து, ஒரு அடி ஃப்ரீயாக இருந்தது. ஒரு அடி வீதியில் வந்து நம்ம இந்த கட்டடத்தோடைய அந்த நிலை இருந்து, பாக்கி 7 அடி தான் வந்து நாங்கள் 7 அடி தான் நாங்கள் வந்து வழியாட்டு நாங்கள் விட்டுருந்தோம். ஸோ எங்களுக்கு நாங்கள் அந்த வழியை நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை. வழியை நாங்கள் 9 அடி நாங்கள் 7 அடி தான் எங்கள் மனசார நாங்கள் விரும்பி கொடுத்தது 7 அடி வழி தான். ஆனால் அந்த ஆள் எங்களை வந்து வஞ்சிக்கிறதுக்காக அந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து அதை திருத்தி அதை வந்து அந்த டாக்குமெண்ட் பதிக்கிற அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கில்மால், அதாவது அதை வந்து ஃபோர்ஜரி பண்ணி அதை வந்து 9 அடியாக வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் காசு கொடுத்து பண்ணாரா இல்லை வேற வந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து அவர் வந்து ஒருவேளை தப்பாக யூஸ் பண்ணி அப்படி பண்ணிட்டாரா ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து டாக்குமெண்ட்டில் இப்படி வந்து 9 அடியாக வந்து பதிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த 6 அடி இல்லை 4.5 சென்ட் ப்ளஸ் அந்த 1.5 6 சென்ட்டுக்கு. ஸோ
எங்களுக்கும் அந்த ஆளுக்கும் இந்த இடத்த வாங்கினதில் வழி பிரச்சனை தான் இருந்தே தவிர, நாங்கள் வாழ்ந்து வர இந்த வீடோ எங்கள் வீடோ இல்லைன்னா வேறு எங்கள் வீட்டு நிலமோ எந்த வீட்டுக்கோ எந்த குடுக்கல் வாங்கலோ இல்லைன்னா வேறு எந்த ஒப்பந்தமோ ஆகலை. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேற எங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒப்பந்தமும் ஆகலை. அப்படி இருக்கும் இந்த வழி பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதும் அதுக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து அந்த அந்த இடத்த வாங்கின அந்த நபர்கிட்ட நாங்கள் எந்த ஒரு நட்போ வேறு எந்த இதுவும் அதுக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து வேறு எந்த ஒரு குடுக்கல் வாங்கல் இதை நாங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வழி பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. திரும்ப அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் அப்பா அவங்களுக்கு வயசு போயிட்டே இருக்குது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹெல்த்து அப்பாவுக்கு அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் பலவீனம் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் படிப்பு முடிஞ்சு வேலைக்காக வேலை தேடிட்டுருக்குறோம். அப்புறமா அப்பா அம்மா அப்பா கொஞ்சம் சிக் ஆகுறாங்க. அப்போ இந்த நிலைமையில் வேலை தேடிட்டுருக்கோம். அப்போது இந்த நிலைமையில் அண்ணனை கண்டினியூவாக அவனை ஒரு வருஷத்தில் வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டான். வெளிநாட்டுக்கு போனான். ஆனால் ஒரு வருஷத்தில் அவன் ரிட்டர்ன் வந்துட்டான். ஏன்னா அண்ணன் படிக்க போன அந்த வெளிநாட்டில் கிளைமேட் அவனுக்கு ஒத்து வரல. அப்புறமா இங்கே வேறு இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குதா. அப்பாவுக்கு கோர்ட்டில் ஃபீஸு கட்டுறதா இல்லை அண்ணனுடைய படிப்பை கவனிக்கிறதா ஒன்றும் தெரியல. அப்பாவும் கொஞ்சம் மண்டை குழம்பி போயிட்டார். இவன் இடத்த வாங்கின அந்த ஆள் திரும்ப வாய்தா போட்டுகிட்டே இருந்தான். எங்களுக்கு பெருத்த இழப்பு. நாங்கள் கொடுத்துட்டோமேன்னு ஒரு பக்கம், கொடுத்ததுக்கு மேலே நாங்கள் மதிப்பை கெடுத்துட்டோமேன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எங்களுக்கு எங்கள் வருமானம் இந்த ஆள் செய்கிற சேட்டையினால் ஒரு கோர்ட்டில் திரும்ப வாய்தா போட்டு நாங்களும் அதை ரீஅப்பீல் பண்ணி அப்பாவும் இந்த கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் ஓடி அப்பாவால் அவரால் பிடிச்சி நிற்க முடியலை. அந்த அளவு அந்த ஆள் காசு மேலே காசு இறக்கி எங்களை ஒரு ட்ராப்பில் எப்படியாவது எங்களை மாட்ட வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மன உளைச்சல். அப்பா மொத்தத்திலே
அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக அண்ணன் வந்து அந்த மெடிசின் படிக்க முடியாதனால திரும்ப ஊருக்கு வந்து எங்களை வந்து லோன் எடுத்து இந்த இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க 2 பேரும். நான் வந்து டிப்ளமோ சிவில் ட்ரேட் எடுத்தேன், அண்ணன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் எடுத்தாங்க. நாங்கள் 2 பேரும் கோல்ஸ் முடிஞ்சு நாங்கள் மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அப்போது அந்த டைம்லையும் கூட எங்களை வந்து ரொம்ப அலக்கழிச்சு எங்களை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் எங்களை போட்டு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை டெய்லி அந்த ஆள் வந்து வீடியாரி வந்து எங்களை அடிக்கிறது, வீட்டில் இருக்கிற செடிகளை வெட்டி முறிக்கிறது, அப்புறம் வீட்டு வெளியில் வந்துட்டு மோசமான அவதூறு வார்த்தைகளை பேசுகிறது, காலை வெட்டி போடுவேன், கையை வெட்டி போடுவேன் அப்படின்னு பேசுகிறது. சமுதாயம் அந்த 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 சுற்றிலும் இருக்கிற அந்த அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து எங்களை வந்து மோசமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து எங்களை வந்து மட்டமாக வந்து அந்த ஆள் வந்து எங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார் அந்த காலங்களில், அந்த காலகட்ட நாட்களில். ஸோ அப்படி இருக்கிற வேலையில் வந்து எனக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு வாய்ப்பு வந்தது. நான் ஊரில் வேலை நிறைய டிஎன்பிஎஸ்சி அப்புறமா நிறைய அப்ளிகேஷன் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் காசு வந்து செலவு பண்ணி அப்பாவுக்கு வந்து அப்பா அம்மா ஹேண்டிகேப் ஆனனால அவங்க கோட்டாவில் ஏதாவது ஒரு விஏஓ பாஸ் ஆச்சு. அந்த அப்புறமா வந்து நாங்கள் பாஸ் ஆச்சு, ஆனால் எனக்கு மெரிட் கிடைக்கல. ஸோ மெரிட் கிடைக்காதனால அப்பாவுக்கு ஹேண்டிகேப் கோட்டா இருக்குதே, சரி அப்போ நம்ம போய் ஆட்சியார், அதாவது மாவட்ட அதிகாரி, ஐஏஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள்ட்ட போய் நாங்கள் வந்து ஹெல்ப் டிபெண்ட் பண்ணோம். அங்கே போயிட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை. லாஸ்ட் ஃபைனலாக எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது 2020 2014 பிட்வீன் அந்த டைமில். ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து வேறு ஊரில் வந்து இப்போ இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுடைய பலகீனமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடிகிட்டே இருக்குது. கூடிகிட்டே இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், அவங்களுக்கு மருந்து வாங்கணும், இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது, வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும், இப்படின்ட்டு எங்களை இப்படிப்பட்ட நெருக்கடி பெருசாயிட்டு இருக்கிற டைமில் வந்து இந்த ஆள் கொஞ்சம் கூட எங்களை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து எங்களை வந்து பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் தூண்டி விட்டு எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண தொடங்கினார். அன்னையிலிருந்து அந்த வலி பிரச்சனை தொடங்கினதுல இருந்தே எங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து எங்களை இவ்வளவு அவங்க முடியாத நிலைமையில் கால் அவங்க இந்த நடக்க முடியாமல் அந்த ஊனமான நிலைமையிலையும் வந்து எங்களை வந்து ஒரு படித்து எங்களை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து எங்களை வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆம்பிஷனோட எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால்
ஆனால் எங்களுக்கு அகெயின்ஸ்டாட்டு இந்த ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர் இவர் வந்து எங்களை எப்படியாவது தீர்த்து கட்டணும், எங்களை எப்படியாவது எங்கள் லைஃப்பை வந்து சாப்டர் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் எங்கள் ஃபேமிலியே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் எங்களை வந்து நாங்கள் வந்து நாசம் ஆகணும், நாங்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமலே போகணும் அப்படின்னு ஒரு சபதத்தோட அவர் வந்து தொடர்ச்சியாட்டு வந்து கோர்ட்டில் இதையே வந்து வாய்தா திரும்ப வாய்தா கொடுக்கறது, எங்கள் வக்கீல்கிட்ட வந்து பேரம் பேசுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. செஞ்சுட்டு இதே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வேறு எங்களுக்கும் நாங்கள் அந்த டைம் வந்து எனக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. நான் வந்து அப்படியே வெளிநாட்டுக்கு போயிடுறேன். அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன் வந்து ஊரில் அப்ரெண்டிஸ் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியே தான் எங்கள் லைஃப் வந்து போயிட்டுருந்து. அப்புறமா வந்து